போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக நீதிமன்றத்தில் சிஐடியு அண்ணா தொழிற்சங்கம் தற்பொழுது தகவல் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. நீதிபதிகள் போராட்டக்காரர்களுக்கு கூறியது என்ன, அவர்களுடைய பதில் என்னவாக இருந்திருக்கிறது? கூடுதல் விவரம். வருகிற ஜனவரி 19ஆம் தேதி வரை போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக தொழிற்சங்கங்கள் சார்பில் சம்மதம் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கைகள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் அது பிப்ரவரி 6ஆம் தேதி விசாரணைக்காக வர உள்ளதாகவும் இன்று தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொங்கல் காலங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி தலைமை வழக்கறிஞர் தரப்பில் வாதிடப்பட்டது. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் தமிழக அரசு மிகப்பெரிய நிதி நெருக்கடி உள்ளதாக தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பொருளாதார நெருக்கடி காரணமாகவே தற்போது கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளதாகவும் 7000 தொழிலாளர்களின் நலனை விட தற்போது பொதுமக்களின் நலனில் தான் அரசு அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நேற்று அமைதியாக நடந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்போது வன்முறையை நோக்கி சென்று கொண்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதன் மூலம் போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்றும் உடனடியாக நாளை பணிக்கு திரும்பி செல்கிறோம் என்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பிலும் சிஐடி உள்ளிட்ட மற்ற சங்கங்கள் சார்பிலும் உத்தரவாதமானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக தெரிவிக்கப்பட்டது. பணிக்கு வரும் தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, பணியை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு அறிவுரை வழங்குகிறார். மேலும் போக்குவரத்து ஊழியர்கள் வருகிற ஜனவரி 19ஆம் தேதி வரை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என நம்புகிறோம் என்றும் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நிலையில் இந்த அரசு அக்கறை கொண்டுள்ளது என்றும் 7000 தொழிலாளர்களை அல்லது பொதுமக்களா என்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் அரசின் நிதி நிலைமையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசு தொடர்ந்து வாதங்களை முன்வைத்திருந்தது. பொதுநலனை கருதி வேலை நிறுத்தத்தை வாபஸ் உச்ச நீதிமன்றத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த விசாரணையானது இறுதிக்காக வர உள்ளதற்கும் பேச்சுவார்த்தை ஜனவரி 19 நடைபெற உள்ளதாகவும் அவற்றில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அதனால் தற்போதைய நிலையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் வாபஸ் பெற உத்தரவிட வேண்டும் என்றும் வேலை நிறுத்தம் அடிப்படை உரிமை இல்லை என்று அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. நேற்று அமைதியான முறையில் நடந்த வேலை நிறுத்தமானது இன்று அதிகாரிகளையும் பணிக்கு வருபவர்களையும் மிரட்டும் வகையில் வேலை நிறுத்தம் போராட்டமாக மாறியுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மேலும் தொழிலாளர்களுக்கு 5% அகவிலைப்படி வழங்கப்பட்டுதான் வருவதாக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தங்கள் கோரிக்கைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் அரசிடம் வலியுறுத்தியும் செவிசாய்க்காததால் தான் வேலைநிறுத்த போராட்டத்தை தாங்கள் அறிவித்ததாகவும் தொழிற்சங்கங்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் 19 நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் அரசோ போக்குவரத்து கழகங்களோ கருத்தில் கொள்ளாமல் மௌனம் காத்துள்ளதாகவும் ஓய்வூதியர்களின் ஜனவரி மாத அகவிலைப்படியை தான் உடனடியாக செலுத்த கோருகிறோம் என்றும் தொழிற்சங்கங்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நியாயமற்றது என கூறவில்லை என்றும் பண்டிகை காலம், மக்கள் நலன் பேச்சுவார்த்தை ஆகிய தேதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜனவரி 18 அல்லது 19 வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஏன் தள்ளி வைக்கக் கூடாது என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். பண்டிகை காலத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது மக்களை பிணை கைதியாக வைத்து போராடுவது போலத்தான் உள்ளதாகவும் போக்குவரத்து என்பது பொதுமக்களுக்கான அத்தியாவசிய தேவையாக உள்ளதாகவும் தலைமை நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். இவ்வாறாக இருதரப்பும் தங்கள் நிலைப்பாட்டில் விதிவரமாக உள்ளதாகவும் எனவே நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க போகிறோம் என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இந்த உத்தரவை பிறப்பித்தது. பின்னர் 92,000 ஓய்வூதியர்களுக்கு தலா 8 முதல் 10 நாட்களுக்குள் வழங்கலாம் என்ற நீதிமன்றத்தின் ஆலோசனையை அரசு தரப்பு ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். போராட்டத்தை நிறுத்தி வைக்கும் கோரிக்கையானது தொழிற்சங்கங்கள் ஏற்கவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்த 2 தரப்புக்குமே அறிவுறுத்த வழங்கிய பிறகாக தாங்கள் போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாகவும் உடனடியாக நாளைக்கு பணி திரும்ப செல்கிறோம் என்றும் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பணிக்கு வரும் தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பணியை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தரப்பில் தமிழக அரசிற்கும் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் போக்குவரத்து ஊழியர்கள் ஜனவரி 19 வரை ஊழியர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என நம்புவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தால் தெரிவித்து பால் சினியோர் என்ற மாணவர் தொடர்ந்த இந்த வழக்கை முடித்து வைத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.